கிறிஸ்தவ ஜனங்களை மறுபடியும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வாங்க. மூலமாக இந்த உலகம் பெற்ற பயன் அதிகம். அவர் மூலமாக இந்த கிறிஸ்தவ உலகம் அடைந்த பயன் அதிகம். அவருடைய பாடல்கள் மூலமாக, பாடல்கள் இருக்கிற வரிகள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக தேற்றப்பட்ட உள்ளங்கள் அதிகம், மாற்றப்பட்ட உள்ளங்கள் அதிகம். ஆனா இவர் மாறி நிற்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. இது 1/2 கிராமம் இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிக்குள்ள விழுந்துரு. இந்த சசிகுமார் எவ்வளவு துணிகரமாக பொய் சொல்லுகிறார்ன்றதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜான் ஜெபராஜ் மூலமாக நிறைய பேர் தேற்றப்பட்டார்களாம், ஆற்றப்பட்டார்களாம். ஆனால் இவன் மாறி இருப்பது எவ்வளோ பெரிய ஆச்சரியத்தை இவருக்கு உண்டு பண்ணியிருக்கான். இவன் இப்போ தான் மாறினானா? இவன் தான் முதல்ல இருந்து சரி கிடையாது. அதை தான் இந்த வீடியோ ஆதாரமாக பார்த்துருப்பீங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். பாருங்கள், இங்கே ஜான் ஜெபராஜ் என்ன கூறுகிறார் என்றால், தங்கத்தை கலத்தி போடுவோம், மோதிரத்தை கலத்தி போடு, எல்லாத்தையும் கலத்தி போடு, இல்லையா நீயே உண்டியலுக்குள்ளே விழுந்துரு இப்படின்னு எவ்வளவு விசுவாசிகளை ஒரு கீழ்த்தரமான நிலைமையில வைத்து கொண்டு போதிச்சு கொண்டிருக்கிறார். விசுவாசி நீ ஒன்றும் இல்லையா, நீயே விழுந்துரு. அப்படின்னா விசுவாசிகளை எவ்வளவு மட்டமான லெவல்ல இந்த ஜான் ஜெபராஜ் வைத்திருந்தார் என்பதற்கு இந்த வீடியோவே ஆதாரம். நீங்களே பார்த்திருப்பீர்கள். இவ்வளவு மட்டமாக ஜான் ஜெபராஜ் விசுவாசிகளை வைத்திருக்கிறான். இந்த ஜான் ஜெபராஜுக்காக வி சப்போர்ட் ஜான் ஜெபராஜ், ஐ சப்போர்ட் ஜான் ஜெபராஜ்னு சொல்றாங்க. இந்த சசிகுமாரன் ஊழியக்காரர் இவர் பாடல் வரிகள் மூலம் நிறைய பேர் தொடப்பட்டு விட்டார்களாம். ஒருத்தரும் தொடப்படவில்லை. அன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக உங்களிடம் கூறுகிறேன், எல்லாரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை என்றால் கிறிஸ்தவ ஜனங்களே, நான் இப்பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாக இதை கூறுகிறேன். பாடல் மூலமாக அப்படி உணர்த்தப்படுறது, பாடல் மூலமாக அப்படியே ஹா ஹா ஓஹோன்னு கண்ணீர் விட்டு அழுகிறது, அப்படியே உருகிறது, அப்படியே உணர்ச்சி பொங்குறது, இதெல்லாம் மனம் திரும்புதல் கிடையாது. விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட அந்த நயவஞ்சக இந்த சசிகுமார் போன்றவர்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். இவர் எதற்காக இப்படி 2 தரப்பையும் சப்போர்ட் பண்ணுகிறார் என்பதை நான் வீடியோவின் கடைசியில் நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நீங்க பாடல் அப்படி உருகி மன உணர்ச்சியாக பொங்கி உங்களுக்குள் பரிசுத்தம் இல்லை என்றால் நீங்கள் மிகவும் ஆபத்துக்குள்ளாக செல்லுவீர்கள். இதை நான் கூறவில்லை, வேதம் கூறுகின்றது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆபத்துக்குள்ளாக இருக்கிறீர்கள். நீங்கள் உணர்ச்சியா பொங்கி பாடிக்கிட்டு அப்படி என்னுடைய அழகை காண்பிக்கணும்னு நான் பாடுறது. இப்போ நிறைய பேர் சமூக வலைதளத்தில் தங்களுடைய அழகை காமிக்கணும், தாங்க பிரபலமாகணும், அப்படியே அப்படின்னு உருகி பாடுகிறார்கள். இதெல்லாம் அவர்கள் கிறிஸ்துவின் நாம மகிமைக்காக பாடல. அவர்கள் பிரபலமாக வேண்டும், அவர்கள் அழகை காட்ட வேண்டும். இதற்காக தான் அவர்கள் பாடுகிறார்கள். ஆகையால் இந்த பாட்டு மயக்கங்கள் எல்லாம் உங்களை அழிவுக்கு நேராக சென்றுவிடும். விசுவாசிகள் ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க அதற்காக கர்த்தரை புகழ்ந்து பாடவே கூடாதான்னு நான் சொல்லலை. அவருடைய பாடல்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்க அறிஞ்சு உணர்ந்து கொள்ளுங்க. அவருடைய பாடல்களை பாடும்போது அங்கே எந்த ஒரு மனுஷனும் மகிமைப்பட மாட்டான். மனுஷனை மகிமைப்படுத்தி கொண்டு ஒரு பாடல் இருக்குன்னா அந்த பாடல் கிறிஸ்துவனுடைய பாடல் கிடையாது. அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை தான் நான் போன வீடியோவிலும் கூறியிருந்தேன். கலாத்தியர் 1:10. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். இன்னும் நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனால நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல. அதாவது ஒரு பாட்டல் பாடும்போது அங்கே மனுஷனுடைய நாமம் வந்தது என்றால் அவன் கிறிஸ்துவை பிரியப்படுத்தலை. இதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுக்கு கர்த்தருடைய பாடல் எது என்பதை உங்களுக்கு அறிந்து கொள்வீர்கள். ஆகையால் இந்த ஜான் ஜெபராஜ் மூலமாக பாட்டு மயக்கம் அடைந்து நிறைய பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள் என்று சசிகுமார் கூறுகிறார். ஒருத்தருமே மனம் திரும்பலை. இதுதான் உண்மை. இந்த விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு என் மூலமாக கிறிஸ்துவின் ஆவி உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. இப்பொழுது எதுக்கு இந்த திருப்பூர் சசிகுமார் இப்படி பேசுகிறார் என்றால், 2 தரப்பு மக்களையும் அவங்க ஆதரிக்கணும். அதுதான். அதாவது ஜான் ஜெபராஜை எதிர்க்கிறவங்களும் சசிகுமார் பக்கத்தில் வரணும், ஜான் ஜெபராஜை ஆதரிக்கிறவர்களும் சசிகுமார் பக்கத்தில் வரணும். இதற்காக இவர் பேசுகின்ற அந்த வார்த்தை தான் இந்த நயவஞ்சக வார்த்தை. பாடல் மூலமாக நிறைய பேர் ஈர்க்கப்பட்டார்கள் என்று. ஏன்னா இந்த 2 பேரையும் கொண்டு வந்துட்டோன்னா யூடியூப்ல வியூஸும் வந்துடும், அது நிமித்தம் வருமானம், அதை அவங்க சபையை வச்சு நடத்தி கொண்டு இருக்கிறார். அங்கேயும் நிறைய பேர் வந்துடுவாங்க. ஏன்னா இவர் சசிகுமார் இருக்கிற இடமும் கோயம்புத்தூர் பக்கம்தான்.
ஜான் ஜெபராஜோட சர்ச் கிங்ஸ் ஜெனரேஷன் சர்ச் விழுந்து போனதும் கோயம்புத்தூர் தான். அந்த கிங்ஸ் ஜெனரேஷனில் இருக்கிற அத்தனை விசுவாசிகளும் இவர் பக்கம் இழுப்பதற்கு ஒரு வஞ்சக போதனை இது. இதுக்கு நீங்கள் விசுவாசிகள் ரொம்பவும் ஜாக்கிரதை. இப்படிப்பட்ட மனுஷர்கள் உங்களை அடிமைப்படுத்துறதுக்காக உங்களை வலை போட்டு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. ஜான் ஜெபராஜ், நீயே போய் விழுந்துரு. இவங்கெல்லாம் எல்லாருமே விசுவாசிகளை இப்படி அடிமட்டமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவங்க அடிமையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் வேதம் என்ன கூறுகிறது என்றால், நீங்கள் கிறிஸ்துவுக்கே அடிமை, எந்த மனுஷனுக்கும் அல்ல. இவர்கள் திட்டமும் தெளிவுமாக பிசாசுக்கு வேலை பார்த்து கொண்டு உங்களை ஒரு மனுஷனுக்கு அடிமையாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். பாடல்கள் ஏன் கவர்ந்து போகிறார்கள் என்றால், சினிமாக்காரர்கள் இப்போ ஏஆர் ரகுமான், இளையராஜாவில் அழகான பாடலை போட்டோன்னா அவருக்குன்னு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதே போல தான் இவர். ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. சினிமாக்காரர்கள் எப்படி இப்போ விஜய் ஃபேன், அஜித் ஃபேன்னு போகிறாங்களோ, இவங்க வேடம் போட்டுக்கிட்டு இவங்க ஜான் ஜெபராஜ் ஃபேன் அப்படின்னு போகிறார்கள். இந்த ஊழியக்காரோட ஃபேன் அப்படின்னு போகிறார்கள். அப்படின்னா இவங்களுக்கு என்ன ரட்சிப்பு இருக்கிறது? சினிமாவிலேருந்து தான் ரசிக்கப்பட்டு எதுக்கு வர? அவனுடைய ஃபேன்லேருந்து, விஜய் ஃபேன்லேருந்து நீ ரசிக்கப்பட்டு வந்துட்டு நீங்கள் மறுபடியும் நீ ஜான் ஜெபராஜ் ஃபேனாக ஆகிவிடுகிறீர்கள், நீங்கள் மோகன்சி ஃபேனாக ஆகிவிடுகிறீர்கள். இதுதான் உங்களுக்கு ரட்சிப்பா? அப்படின்னா பிசாசானவன் உங்களை எவ்வளவாக வஞ்சித்திருக்கிறான் என்பதை நீங்களே உங்களை நிதானித்துக் கொள்ளுங்கள். எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவி தேவனால் உண்டானதா என்பதை நீங்கள் நிதானித்து அறியுங்கள். நீங்க அதிலிருந்து விடுதலையாகி இன்னொருத்தனுக்கு போய் அடிமை ஆயிட்டீங்க. இந்த வேதம் கூறவில்லை, நீ மனுஷனை பிரியப்படுத்தணும்னா நீ கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்ல, நீ கிறிஸ்துவின் இடத்திலிருந்து விழுந்து போய்விட்டீர்கள். ஆகையால் எவ்வளவு தெளிவாக இந்த ஊழியக்காரர்கள் உங்களை வஞ்சிக்கிறதுக்கு வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து ஒவ்வொரு விசுவாசிகளும் தயவு கூர்ந்து வேதத்துக்கு திரும்புங்கள். ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை விற்று பணமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் யூதாஸுக்கு ஈக்குவல். யூதாஸ் என்ன பண்ணனானோ அது சேம் திங் தே ஆர் டூயிங். உடனே நீங்கள் கேட்பீங்க, அப்புறம் நீங்கள் சம்பாதிக்கலையா? நான் இன்னைக்கு யூடியூப் வாயிலாம் அறிவிக்கிறேன். இந்த யூடியூப்லேருந்து ஒரு பணம் வந்தாலும் சரி, ஒரு பைசா கூட அது எடுக்க மாட்டேன். பவுல் கூறுனது போல நான் கூறுவேன். பவுல் என்ன கூறினார்? காணிக்கையை குறித்து யாராவது என்னிடத்தில் கேள்வி கேட்க முடியுமான்னு கூறினார். அதே போல பவுல் எப்படியாக ஊழியம் பண்ணினார் என்றால், அவர் கட்டட வேலையை பார்த்து அதிலிருந்து வந்த பணத்தை கூட, அவர் கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை கூட கிறிஸ்துவுக்குன்னு கொடுத்து விட்டார். அதனால தான் தைரியமாக சொல்கிறார், காணிக்கையை குறித்து யாராவது என்னிடத்தில் கேள்வி கேட்க முடியுமா என்று கேட்கிறார். அதே போல நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், யூடியூப்லேருந்து ஒரு பணத்தை நான் எடுக்க மாட்டேன். கிறிஸ்துவின் நாமத்தை நான் வழங்கின அதை நிமித்தம் ஒரு காணிக்கையோட நான் எடுக்க மாட்டேன். இவனா யாராவது என்ன இடத்துல கேள்வி கேட்க முடியுமா? இது சசிகுமார் பிரதர், இதை போன்றவர்கள், இந்த திருப்பூர் சாலமோன், நிறைய ஊழியக்காரர்கள், யூடியூபர்ஸ்கள், அத்தனை பேர் இதை போல நான் அறிக்கையிட்டது மாதிரி அவர்கள் அறிக்கையிட முடியுமா? அறிக்கையிட சொல்லுங்களேன் பார்ப்போம். இதற்கு மிஞ்சி நான் ஒருவேளை அந்த பணத்தை எடுத்தேன்னா அது கடவுள் பார்த்துக்கொள்வார். புரியுதா? அதனால நான் ஒரு பைசா கூட தொட மாட்டேன். இதை இவர்கள் அறிக்கையிட சொல்லுங்க. ஆமென்.